ஏய், இப்போ நீ நிக்கிற இடத்துல இருந்து கொஞ்சம் பின்னாடி போ. ஏய், எதுக்கு நீ பின்னாடி போகணும்? யோ, செத்து தொலைஞ்சிர போற. பின்னாடி போய் நில்லையா? ஏய், என்னடி உளற? ஐயோ ஐயோ, ஐயோ அண்ணே, ஐயோ பெரியவரே. சேஃபா வீட்டுக்குள்ள இருக்கோன்னு ஆணவமா பேசாத. பேழப்பெட்டி எல்லக்காளி கோவிலை நோக்கி போக போக உன் சாவு உன்னை நெருங்குதுன்னு அர்த்தம். வச்சிரட்டுமா? எங்க இங்க என்னதான் நடக்குது? யாருங்க போன்ல? தெலுங்குக்காரி உன் சாவு நெருங்குதுன்னு சொல்றா. கௌரிமா, துர்காமா போன் பண்ணுது. கொடுங்கண்ணே. கௌரி, ராத்திரி எல்லாம் பேழைப்பெட்டியை தூக்கிட்டு ரொம்ப தூரம் நடந்திருப்ப. கஷ்டமா இருந்துச்சா? அம்மனுக்கு சொந்தமான பெட்டியை தூக்கிட்டு போறது கஷ்டமாவா இருக்கும்? பாரமே இல்லாம ரொம்ப இலகுவா நான் தூக்கிட்டு வந்தேன். பேழையை தூக்கிட்டு வரப்ப நடுவுல இடைஞ்சல் எதுவும் இருந்துச்சா? பாத யாத்திரை தடப்பட்டுச்சா? என்ன ஏதோ பெரிய ஆபத்து பின் தொடர்ந்து வர மாதிரி இருந்துச்சு. ஆனா கடைசி வரைக்கும் என்னை எதுவுமே தொந்தரவு பண்ணல. ஆமா துர்கா, நீ விசாரிக்கிறத பார்த்தா பேழப்பெட்டிக்கு ஏதோ ஆபத்து இருந்திருக்கு. அப்படிதான் எனக்கு தோணுது. நேத்து இங்க அப்படி என்ன நடந்துச்சு? என் பின்னாடி யார் வந்தாங்க? அம்மனோட கை பிடிச்சு நடக்கிற நமக்கு யார் வந்தா என்ன? எல்லாத்தையும் மாசாணி அம்மா பாத்துக்க போறா. எதை நினைச்சும் நீ பயப்படாத. உனக்கு நான் கொடுத்திருக்கிற வேலையை மட்டும் கவனமா செஞ்சு முடிச்சிரு. சரி துர்கா. ஆனா நேத்து மாதிரி இன்னைக்கும் ஏதாவது ஆபத்து வருமா? என்னைக்கும் அலைகளுக்கு ஓய்வு இருக்கா என்ன? ஒரு அலை ஓஞ்சா இன்னொரு அலை நேத்தை விட இன்னைக்கு பெரிய அலையா வீசலாம். அது இன்னும் உக்கிரமா வேகமா கூட இருக்கலாம். எவ்வளவு பெரிய அலை வந்தாலும் எனக்கு பயமே இல்ல துர்கா. மாசாணி அம்மன் கைப்பிடிச்சு நடக்கிற குழந்தைக்கு பயம் எதுக்குன்னு நீயே சொல்லிட்டியே. அப்போ எவ்வளவு பெரிய ஆபத்து வந்தாலும் நீயே பாத்துக்குவேன்னு சொல்ற, அப்படிதானே? ஆமா, ஆனாலும் நான் உன்னையும் நினைச்சுக்குவேன். அப்ப உன்னை பத்தியும் உன்கிட்ட இருக்கிற பேழைய பத்தியும் கவலைப்படாம நான் நிம்மதியா இருக்கலாம். சரி, அப்ப நான் வச்சிடுறேன். கனகதுர்கா சரணம். கனகதுர்கா சரணம். வணக்கம் மேடம். மேடம், ஏய், எதுக்கு எல்லாரும் பட்டு போட்டிருக்கீங்க? பூஜா மேடம். மேடம் வாங்க மேடம். உங்களை பார்க்க அம்மனே நேர்ல வந்த மாதிரி இருக்கு. நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. தீபாராதனை தொட்டுங்க மேடம். யோ கோபால், இது போலீஸ் ஸ்டேஷனா இல்ல கோவிலா? எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மேடம்
உங்களுக்கு விஷயம் தெரியாதா? எல்லக்காளி கோயில்ல திருவிழா சாத்தியிருக்காங்க. ஊரே திருவிழாவை கொண்டாட தயாராயிட்டு இருக்காங்க. நம்ம தொட்ட கேஸ் ஒன்னும் விளங்க மாட்டேங்குது. முக்கியமா அந்த சிலை திருட்டு கேஸ். அதான் அம்மனுக்கு ஒரு பூஜையை போட்டு வேண்டிக்கிட்டோம்னா. அதுக்காக இப்படி கோவில ஸ்டேஷனா மாத்துவீங்களா? இதுக்காக உங்க எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணணும். சரி, இத பத்திலாம் அப்புறமா பேசலாம். என்ன சொன்ன? எல்லா காளி கோயில் திருவிழா ஆரம்பிச்சிருச்சா? ஆமா மேடம், கனகதுர்கா கோயில்ல கும்பாபிஷேகம் நடக்கிறதுக்கு முன்னாடி எல்லக்காளி கோயில்ல திருவிழா நடக்கும். அப்படின்னா இந்த திருவிழால ஜமீன் ஃபேமிலியும் கலந்துக்குவாங்கல்ல? அவங்க இல்லாமலா? ஜமீன் குடும்பத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் மேடம். இந்த நேரத்துல சாண்டி ஒரு டீமோட வந்து இறங்கியிருக்கான். அவன் சரவண பெருமாளுக்காக வேலை செய்ய வந்திருக்கான். திருவிழால ஜமீன் ஃபேமிலியும் இருப்பாங்க. ஹலோ அசோக், எனக்கு ஒரு தகவல் வேணும். சொல்லுங்க மேடம். எல்லா காளி கோயில் திருவிழால உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கலந்துக்க போறாங்களா? கண்டிப்பா கலந்துக்குவோம் மேடம். அந்த கோவில் திருவிழா ரொம்ப விசேஷமா இருக்கும். அதோட திருவிழா அன்னைக்கு துர்கா காளி வேஷம் போட்டு ஆட போறா. அப்படியா? ஏன் துர்கா எதுக்காக ஆட போறா? அது எங்க குடும்பத்தில் இருக்கிற ஒருத்தர் காளி வேஷம் போட்டு ஆடணுங்கிறது ஐதீகம் மேடம். எதனால துர்கா ஆடணும்னு முடிவெடுத்தீங்க? இந்த வருஷம் நானே வேஷம் கட்டி ஆடுறேன்னு துர்கா சொன்னதுனால நாங்களும் அதை ஒத்துக்கிட்டோம். ஏன் மேடம் இதெல்லாம் கேக்குறீங்க? துர்கா மேல மேல எதுவும் சந்தேகமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஜமீன் ஃபேமிலி திருவிழாக்கு வந்தா நாங்க தானே சரியான பாதுகாப்பு கொடுக்கணும். அதுக்காக தான் விசாரிச்சேன். ஓ அப்படியா? தேங்க்ஸ் மேடம். ஓகே அசோக், நான் அப்புறமா கால் பண்றேன். சரிங்க மேடம். மேடம், அசோக் கிட்ட பேசுனீங்க போல இருக்கு. ஆமா, திருவிழால துர்கா காளி வேஷம் போட்டு ஆட போறாளாம். ஒரு பக்கம் சாண்டி வேட்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். பொதுமக்கள் கூடுற கூட்டத்துல ஏதாவது அசம்பாவிதம் நடந்துட்டா அப்படி நடக்கும்னு எதிர்பார்க்கறீங்களா மேடம்? கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த டார்கெட் சரவண பெருமாளா இருப்பான்னு தானே எதிர்பார்க்கிறோம். சாண்டி அவன் தான் வர வச்சிருக்கான்னா அப்போ திருவிழால ஏதோ ஒரு சம்பவம் நடக்க வாய்ப்பு இருக்கு. மேடம், நடக்கலாம்னு யூகத்துல தானே சொல்றீங்க. கண்டிப்பா நடக்குமா நடக்காதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்ன ஆப்ஷன்? அம்மன் கிட்ட பூப்பட்டு கேட்கலாம் மேடம். யோ, நீ போலீஸ்காரனா இல்ல கோவில் பூசாரியா? ஏற்கனவே ஸ்டேஷனை கோவிலாக்கி வச்சிருக்கேன்னு நான் பயங்கர கோபத்துல இருக்கேன். எதையாவது சொல்லி என்னை இன்னும் டென்ஷன் பண்ணாத. கோச்சிக்காதீங்க மேடம். போலீஸ்காரங்களா இருந்தாலும் நாமளும் மனுஷங்க தானே. எல்லாம் நம்ம கை மீறி போய்கிட்டு இருக்கு. அந்த ஆத்தா துணை இருந்தா நீங்க நினைக்கிறதெல்லாம் கை கூடி வரும். என் நம்பிக்கைக்காக பூ போட்டு பார்த்தலாம் மேடம். எதையாவது பண்ணுங்க. தேங்க்ஸ் மேடம். நிஷா, இங்க வா. சொல்லுங்க சார். அதுல வெள்ளைப்பூ ஒண்ணு, ஓகே சார். சிகப்பு ஒண்ணு எடுத்துட்டு வா. சரிங்க சார். மேடம், இதுல ஒரு பூ எடுக்கலாம். வெள்ளைப்பூ வந்துச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி திருவிழாவில் ஒரு சம்பவம் நடக்க போகுதுன்னு அர்த்தம். சிகப்பு பூ வந்துச்சுன்னா அப்படிலாம் எதுவுமே நடக்காதுன்னு அர்த்தம். என்ன பூ வருதுன்னு அதை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்குவோம். நிஷா, இதுல ஒரு பூ எடுங்க. சரிங்க சார்.
சீக்கிரமா பொட்டத்தை பிரிச்சு என்ன பூன்னு மேடத்துக்கிட்ட காட்டு. சரிங்க சார். நல்லதே நடக்கட்டும்னு சிகப்பு பூ வந்திருக்கு மேடம். மேடம் பாருங்க, சிகப்பு தான் வந்திருக்கு. அந்த ஆத்தா வாக்குப்படி திருவிழாவில் எந்த சம்பவம் நடக்காதுன்னு அர்த்தம். ஓகேவா மேடம்? என்ன மேடம் யோசிக்கிறீங்க? ஆத்தா வாக்கு கொடுத்தா அதை மீறி எதுவும் நடக்காது. ஏதோ ஸ்மெல் வர மாதிரி இருக்கு. ஆமா மேடம், எனக்கும் ஏதோ ஸ்மெல் வருது. நிஷா, உன் கையில தான் சிகப்பா இருக்கு. ரத்தம் வருதான்னு பாரு. ஆமா, ரத்தம் இல்ல, ஏதோ சிகப்பு கலர் பெயிண்ட் மாதிரி இருக்கு. மேடம், டேபிள்ல இருந்து சிகப்பு கலர் பெயிண்ட் பூவுல பட்டிருக்கு. பொட்டலம் அடிக்கிறப்பவே பெயிண்ட் ஒட்டினதை கவனிக்கலையா? அப்போ உண்மையிலே வந்தது வெள்ளைப்பூவா இல்ல சிவப்பு பூவா? பிரிக்காத இன்னொரு பொட்டலம் இருக்குல்ல, அதை எடு. மேடம், இப்போ சிகப்பு பூ வருதுன்னா அப்போ முதல்ல எடுத்தது வெள்ளைப்பூ தான். அதுல பெயிண்ட் பட்டு தான் சிகப்பா தெரிஞ்சிருக்கு. முதல்ல வந்தது வெள்ளைப்பூனா நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி கோயில் திருவிழாவில் ஒரு வதம் இருக்கு. வெள்ளைப்பூ சிகப்பா வந்திருக்குன்னா திருவிழா ரத்த கலரே ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆத்தா நமக்கு அப்படிதான் வாக்கு கொடுத்துருக்கா. அன்னோன் நம்பர். அந்த தெலுங்குக்காரியா தான் இருக்கும். சொல்லு. இப்பெல்லாம் நான் தான் லைன்ல வரேன்னு முடிவே பண்ணிடுறீங்க போல இருக்கு. நேரடியா விஷயத்துக்கு வா. அவ்வளோ அவசரம்? இந்நேரம் திருவிழாவுல ஒரு வதம் நிச்சயம்னு ஒரு முடிவுக்கு வந்திருப்பீங்களே. ஆனா அது உங்களால தடுக்க முடியாது. ஏன் ஏன் என்னால தடுக்க முடியாது? அது அப்படிதான். சேகர், பாலு, பாஸ்கர்னு எந்த சாவை உங்களால தடுக்க முடிஞ்சது, அதே மாதிரி இதையும் உங்களால தடுக்க முடியாது. அந்த முன் அனுபவத்துல நான் சொல்றேன், இந்த தடவை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன். என்ன மீறி சாவு நடக்கவும் விட மாட்டேன். காசா பணமா யார் வேணாலும் சவால் விடலாம் மேடம். ஆனா அது நடத்தி காட்டணுமே. திருவிழாவுக்கு போங்க, ஓசில டீ கலர் எல்லாம் வாங்கி குடிங்க, சந்தோஷமா திரும்பி வீட்டுக்கு போங்க. சவால் விட்டு சாதிக்கணும்னா ரொம்ப கஷ்டப்படணும் மேடம். எதுக்கு, ஜாலியா இருங்களேன். ஹே, ஜாலியா இருக்கணுமா? நல்லா கேட்டுக்கோ. திருவிழாவுல எந்த ஒரு தப்பும் நடக்க நான் விட மாட்டேன். அதோட உன்னையும் நான் அரெஸ்ட் பண்ணுவேன். அப்ப திருவிழாவுல நம்ம மீட் பண்றோம், ஓகே? அங்க சந்திக்கலாம். ஏய், நான் ஏமாறவே மாட்டேன். சாமி, உங்களுக்கு ஒண்ணும் இல்லையே? இனியும் என்ன ஆவணும் ஆவுடை? கெட்டது எனக்கு நடந்தா என்ன, என்னையே நம்பி இருக்கிற உனக்கு நடந்தா என்ன, எல்லாம் ஒண்ணுதான். மொத்தமும் ஒரே நாள்ல முடிஞ்சு போச்சு. ஆமா சாமி, எல்லாமே தப்பு தப்பா இருக்கு. படாத பாடு பட்டுட்டேன்.
நேத்து அனுப்பிச்சு வச்ச ரவுடிங்க எல்லாருக்கும் என்னாச்சு ஏதாச்சுன்னு இப்ப வரைக்கும் எனக்கு தெரியல. அந்த டென்ஷன்ல இருக்கும்போது அந்த தெலுங்குக்காரி திடீர்னு எனக்கு ஃபோன் பண்ணி என் உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு எச்சரிக்கை விடுறா. நான் அதை நம்பாம உதாசீனப்படுத்திட்டேன். திடீர்னு சீலிங்ல தொங்கிட்டு இருந்த அலங்கார விளக்கு கிட்டத்தட்ட என் மண்டைக்கு நேரா வந்து விழுந்தது சாமி. ஒரே ஒரு நொடி, ஒரு வினாடியில நான் தப்பிச்சேன். என் மனசுக்குள்ள ஒரே மரண வலி. அதான் உங்களை பார்க்க நான் ஓடி வந்துட்டேன். இதெல்லாம் எதனால சாமி நடக்குது? கௌரியும் அந்த பேழையும் எல்லக்காளி கோவிலை நோக்கி போக போக காவல் தெய்வங்களோட சக்தி பெருகிக்கிட்டே போகும். அந்த பெட்டி கோவிலை நெருங்க நெருங்க அது அதோட வேலையை காட்டத்தான் செய்யும். அப்ப இதுக்கு முடிவே இல்லையா சாமி? ஏன் இல்ல, அந்த பேழையோட பயணத்தை நிறுத்தி எல்லாத்துக்கும் நான் முடிவு கட்டுறேன். என்ன சாமி பண்ண போறீங்க? என்னோட தாயத்தை கட்டிட்டு போன அந்த ரவுடிங்க மேல எப்ப அந்த புறாக்குடன் கைய வச்சானோ, எப்பவும் என்னையே நம்பி இருக்கிற உனக்கு எப்ப உயிர் பயத்தை காட்டினாங்களோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன். இனியும் அவங்கள சும்மா விட போறது இல்ல. தொடர்ந்து இனியும் நாம அமைதியா இருந்தா எல்லாரும் ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கிற சுடுகாட்டுல சமாதியாக வேண்டியதுதான். அவளை எனக்கு உன்னால ஒரு உதவியாகும். சாமி சொல்லுங்க சொல்லுங்க, உங்களுக்கு செய்ய நான் கடமைப்பட்டிருக்கேன். இன்னைக்கு நடு ராத்திரி சுடுகாட்டுக்கு போய் நான் ரத்த காட்டேரி பூஜை பண்ண போறேன். அது என்ன பூஜை சாமி? அவளை இந்த பிரபஞ்சத்துல தெய்வ சக்தி, தேவசக்தி, ரிஷி, முனி, மனுஷன் எத்தனையோ வகை படைப்புகள் இருந்தாலும் அவங்கள கட்டுப்படுத்தவோ அவங்களுக்கு எதிராக செயல்படவோ ஒரு அசுர சக்திய இந்த பிரபஞ்சம் உருவாக்கும். ஆக்கும் சக்தியையும் அழிக்கும் சக்தியையும் ஒரே நேரத்துல ஜனிக்க வைக்கிறது தான் இந்த பிரபஞ்சத்தோட ஆகச் சிறந்த அதிசயம். என்ன அவளை இன்னுமா புரியல? எந்த ஒரு நல்ல சக்தியையும் எதிர்க்கக்கூடிய தீய சக்தி ஒண்ணு இருக்கும். அந்த மாதிரியான தீய சக்தியை அழைக்கத்தான் இன்னைக்கு ராத்திரி நாம் பண்ண போற காட்டேரி பூஜை. அது அந்த புறா கூடனுக்கும் பேழைக்குள்ள ஒளிஞ்சிருக்கிற கனக துர்காவுக்கும் ஒரே அடியா முடிவு கட்டுறதுக்கான பூஜை. கண்டிப்பா கண்டிப்பா நாம அவங்களுக்கு பாடம் கற்பிச்சு ஆகணும். இப்ப சொல்லுங்க சாமி, நான் என்ன பண்ணணும்? நான் கேட்கிற சில அரிய வகை வஸ்துக்களை இன்னைக்கு உடனடியா நீ ஏற்பாடு பண்ணி தரணும். என்னன்னு மட்டும் சொல்லுங்க சாமி, நான் உடனே ஜனாக்கு போன் அடிச்சு சொல்லிடுறேன். அண்ணா சொல்லுங்கண்ணே. ஜனா, நான் சொல்றத அப்படியே ஒரு பேப்பரும் பேனாவை எடுத்துட்டு எழுது. ஓகேண்ணா ஓகேண்ணா சரிண்ணே. நான் போனை லவுட் ஸ்பீக்கர்ல போடுறேன். காலன் சாமி சொல்ல சொல்ல நீ எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கடா. சொல்லுங்க சாமி. இதெல்லாம் இன்னைக்கே வேணும். பூஜைய 3 சாமத்துக்குள்ளேயே நான் முடிக்கணும். இதெல்லாம் சரியா நடந்தேறிட்டா கௌரியும் இருக்க மாட்டா, அந்த பேழையும் இருக்காது. ஜனா, எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டியாடா? சாமி சொன்னதை அத்தனையும் உடனடியா ஏற்பாடு பண்ணு. சரிண்ணே.
அண்ணே நீங்க சொன்னபடி அத்தனை பொருளுங்களையும் வாங்கி காலன் சாமி குடிலுக்கு அனுப்பி வச்சிட்டேன். அப்படியாடா? ஆ, அத்தனை ஐட்டம் சொன்னாரு, அவ்வளவையும் வாங்கி அனுப்பிச்சிட்டியாடா? ஆமாங்கண்ணே, அனுப்பி வச்சிட்டேன். சூப்பர்டா, சூப்பர். நல்ல காரியம் பண்ணடா. டேய், தேங்க்ஸ்டா. அண்ணே, இது என்ன புது பழக்கம்? தேங்க்ஸ் எல்லாம் சொல்றீங்க. அதெல்லாம் இருக்கட்டும். டேய், இப்ப நீ செஞ்சுட்டு வந்திருக்கிறது சாதாரண காரியம் இல்லடா. தேடி அலைஞ்சு அத்தனை பொருளையும் வாங்கி அனுப்பி வச்சுட்டேன்னு சொன்ன பாரு, எனக்கு ஆச்சரியமா இருக்குடா. ஏன்னா இது நம்ம வாழ்வா சாவா பிரச்சனைடா. அதையும் புரிஞ்சுக்கிட்டு உடனே ஆக்ஷன்ல இறங்கின பாரு, பெரிய விஷயம்டா. அண்ணே, நீங்க சொன்னதை செஞ்சு முடிச்சிட்டேன். ஆனா இதெல்லாம் எதுக்காக நான் வாங்கி கொடுத்துருக்கோம்? இன்னைக்கு ராத்திரி காலன் சாமி சுடுகாட்டுல காட்டேரி பூஜை பண்ண போறாரு. அது எதுக்குன்னு தெரியும்ல? ம், ஆமாண்ணே. உன் அண்ணிதாண்டா. சொல்லு அகிலா. ஏங்க நீங்க எங்க இருக்கீங்க? வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்கோம். என்ன விஷயம் சொல்லு. அது போன்ல சொல்ற விஷயம் இல்ல, நேர்ல வாங்க. ஆனா சீக்கிரம் வாங்க. ஏய் ஏய் ஏய், என்னடா இது?